சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. இறையன்பருக்கலாம் ஒரு நல்ல செய்தி. நாளைய மறுதினம் வைகுண்ட ஏகாதசி வருகின்றது. ஆனால் அது எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று கேட்டால், நாளைக்கு 8/1/2025 வியாழக்கிழமை சரியாக 12:24 ஏகாதசி திதி வருகின்றது. ஆகையினால நீங்கள் ஏகாதசி உபவாசம் இருக்கின்றவர்கள் அதற்கு முன்பாக ஒரு 10 மணிக்குள்ள உங்களுடைய ஆகாரங்களை முடித்து விரதத்தை ஆரம்பிக்கலாம். இப்படி ஆரம்பித்து முடிந்தால், முடியாதவர்கள் தீர்த்தங்கள், ஏதோ பால், இப்படிப்பட்ட நீர் ஆகாரங்களை சாப்பிடுவார்கள். முடியாதவர்கள், உடல்நிலை சரியே இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இறைவன் நமக்கு அவனுடைய அருளாலே விதிவிலக்கு உண்டு. இப்படி ஏகாதசி வியாழக்கிழமையில் நமக்கு வர்றது பெரும் பாக்கியம். காலம்பர 12:24 வரையும் தசமி திதி குருவாரம் கூடுகின்றது. நாளைக்கு சாத்வீக நாம யோகம், வணிஜை கர்ணம், பரணி நட்சத்திரம். இது முடிஞ்சு, அதாவது 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதசியானது நான் முன்பு சொல்லிவிட்டேன். 8ஆம் தேதி 9ஆம் தேதி வியாழக்கிழமை தசமி திதி காலை 12 மணி, அதாவது மதியம் 12:24 முடிய பிறகு ஏகாதசி ஆரம்பிக்கின்றது. மார்கழி மாதத்திலே வளர்பிறையிலே வருகின்ற அற்புதமான விரதத்திலே தலையாய விரதமாக மகான்கள் எல்லாம், பெரியவர்கள், மகான்கள், சித்தர்கள், யோகிகள் கொண்டாடி மகிழ்வது ஏகாதசி. அதிலும் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி என்று சொல்வார்கள். வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் ஏகாதசி. இது காலை 10:21 வரை ஏகாதசி திதி இருக்கின்றது. தொடர்ந்து மறுநாள் துவாதசி கொண்டாடுகின்றவர்கள் காலம்பரை, அதாவது சனிக்கிழமை துவாதசி கொண்டாடுகின்றவர்கள் காலம்பரை 8:23 அவரவர் குல வழக்கப்படி துவாதசியை அனுசரித்து செய்து கொள்ளலாம். இப்படி வருகின்ற சனிக்கிழமை அன்று 11 ஜனவரி 2024 சனி மகா பிரதோஷம், கூடார வள்ளி. இப்படி எல்லாம் அற்புதமான ஒரு காலத்திலே வருகின்ற போது ஏகாதசி நோன்பு விரதம் மகிமை சொல்லவும் ஆளாதது. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதும், விஷ்ணு ஸ்தோத்திரங்களை செய்வதும், இப்படிப்பட்ட அற்புதமான நல்ல நாட்களிலே அவரவர்கள் ஊரில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வைகுண்ட வாசல், பரமபத வாசலை சேவித்து பாசுரங்களை எல்லாம் பாடி மகிழ்ந்து, அதற்குள் அந்தந்த ஊர்களிலே வழக்கப்படி பல பேருடன் சேர்ந்து மார்கழி மாத உற்சவத்தை, மார்கழி பஜனைகளை செய்து தேவாரம், திருவாசகம், பாசுரம், பிரபந்தங்கள், உபனிஷத்துக்கள் இவைகளை ஓதி வருகின்றதை நாம் பல பெரிய நகரங்களில், ஏன் உதாரணமாக மதுரை, சென்னை திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், இப்படியெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிற அந்த சத்சங்கத்தோடு கூடி சேர்ந்து ஒன்றாக நீங்கள் வருவதும் அற்புதமான மன ஆரோக்கியம், உடல் திடகாத்திரம், தெய்வ சக்தி அதிகரித்து, தெய்வத்தின் புண்ணியம், தெய்வ கிருபா கடாட்சம் கிட்டுகின்ற அற்புதமான இந்த வைகுண்ட ஏகாதசி நாளை மிகவும் சந்தோஷமாக கொண்டாடி பெருமாளை சேவித்து தீர்த்தங்களை பெற்று நீங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் எத்தனையோ ஏகாதசியை கடந்து விரதம் இருக்க முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏகாதசி என்று ஒரு முறை சொன்னாலே அவ்வளவு புண்ணியம் பார் நம்ம வாத்தியார். ஏகாதசின்னு சொன்னாலே அப்படிப்பட்ட ஒரு புண்ணியம். அப்படி இருக்கும்போது உபவாசம் செய்தால் என்ன பலன் என்றால் சொல்லியும் ஆளாதது. இப்படி ஏகாதசியிலே அந்த காலத்தில் சொல்லுவார்கள், உத்தமர்கள் உலகை விட்டு புறப்படுவார்கள், நல்ல நிலையில் உள்ளவர்களுக்கு மறுபிறப்பு கிடையாது என்பது ஒரு இறைவனால் சொல்லப்பட்ட ஒன்று. எல்லோருக்கும் அது அமையும், எல்லோருக்கும் அதை நாம் சொல்லவில்லை. இன்னும் பல்லாண்டு பல வருடங்கள் நல்ல விதமாக நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதுதான்
நமது ஆசை. இருக்கின்ற வரையிலே தான தர்மங்கள், தெய்வ பக்திகள், தெய்வ சிந்தனைகளுடன் எதிர்காலமானது ஏற்றம் இறக்கம், அதாவது தராசு மாதிரி பாருங்களேன், இப்படி எப்படி ஆறும். நம்ம நினச்சிருக்கோம் இந்த பக்கம் நமக்கு சாதகமாக வெயிட் இறங்கியிருக்கு, நமக்கு அதிகப்படியான எடை வச்சு கொடுக்குறா பொருளை அப்படியே தூக்கி அடிக்கும். அடுத்த வருடம் பாருங்கள், நிலைகள் மாறும், பல விதங்கள் மாறும், பல நிறங்கள் மாறும். இப்படி எப்படி இருந்தாலும் மனிதனுடைய மனம் எப்படி நிமிடத்துக்கு நிமிடம் சாத்வீக, ராஜச, தாமச 3 குணங்களுடன் வாழ்கின்றோமோ, அப்படி காலை, மதியம், மாலை, மாலை நடுநிசி, விடியற்காலை என்று முக்காலமும் தெரிந்தவர்கள் ஞானிகள். இந்த ஏகாதசிக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய குலவழக்கப்படி தினமும் சிவபூஜை எல்லாம் செய்யுங்கள். ஆனால் ஏகாந்த ஜோதிகளாக இந்த பூமியிலே வாழ்ந்து இருந்து மறைந்து ஜோதியில் கலந்த மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மும்மூர்த்திகள், தேவாதி தேவர்கள், ஜிஞ்சாட்சிகள், பரமஹம்சர்கள், எதிந்தாச்சாரர்கள், வல்லபாச்சாரர்கள், இவர்களுக்கெல்லாம் நிறைய அர்க்கியம் கொடுக்கும். 1 மணி நேரம் ஆனாலும் அர்க்கியத்தை விட்டு தர்ப்பணம் செய்வதற்கு தயாராகி இருந்து உங்களுடைய சங்கல்ப தர்ப்பணத்தை செய்யும் பொழுது முதலில் அவரவர்கள் குலத்திலே, ஊரிலே, நாட்டிலே, பல கோசாலைகளிலே, பட்டியிலே பால் கறவை நின்று வயதான பசு இறந்திருக்கும். அவைகளுக்கு முதலில் தர்ப்பணம் செய்து விட்டு உங்களுடைய மூதாதையருக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இது வாத்தியார் சொன்னது. இப்படி துவாதசி உடனே வருகின்றதனால் அன்னதானம் செய்வதும், அவரவர்கள் 10 பேர், 100 பேர், 50 பேர் சேர்ந்து தானம் செய்வதும், திருவண்ணாமலை பூதநாராயண பெருமாள், அண்ணாமலையார், அதாவது மூலவர் சன்னதிக்கு பின்னே உள்ள அந்த கிருஷ்ணருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது கோடியிலும் பல லட்சம் கோடியாக புண்ணியத்தை சேர்த்து தருகின்ற வைகுண்ட மகா ஏகாதசி சுக்கர வாரத்தில் வருகின்றதனால் இந்த சுக்கர கஷேத்திரம் என்று எல்லோராலும் மகான்களால் கொண்டாடப்படுகின்ற ஸ்ரீரங்கத்தில் கொண்டாடுவது, அதாவது சுக்கர மகா திசை என்று சொல்லுவோம். சுக்கர யோகத்தை கொடுக்கின்ற அற்புதமான, பல விதங்களிலே பெருமாள் காட்சி கொடுக்கின்ற அற்புதமான ஸ்ரீ ரங்கநாதரை முடிந்தால் உங்களுடைய சௌகரியத்தை ஏற்படுத்தி கொண்டு வயதானவர்கள், தள்ளாதவர்கள், முடியாதவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. நெல்லித்தோப்பிலே அருமையான ஏகாந்த நீங்கள் தரிசனம் செய்யலாம். மீன் சுருட்டி என்கின்ற சொல்கின்ற இடத்திலிருந்து ஒரு 2 மைல் தூரம் மேற்கே நெல்லித்தோப்பு நித்திய விஷ்ணுபதி புண்ணிய காலஸ்தானத்திலையும், இப்படி சயனகோல பெருமாள் மற்றும் நின்றகோல பெருமாள் திருநின்ற ஊர், இப்படி பல எவ்வளவோ இருக்குது. திருநீர்மலை, பல இடங்களிலே பல ஆலயங்கள் இருக்கின்றது, எல்லோருக்கும் தெரியும். இப்படி கும்பகோணத்தை சுற்றி பல 100 கோயில்கள் இருக்கின்றன. எல்லா இடத்திலும் வைகுண்ட ஏகாதசிக்கு கோலாகலமாக விடியற்காலையிலே எழுந்து குளித்து நாராயணனுடைய நாமத்தை சொல்லுங்கள். பெருமாளுக்கு புனிதமான பசுனை வாங்கி கொடுத்து ஒவ்வொரு இடங்களுக்கு நீங்கள் கொடுத்து மகிழும்போது உங்களுடைய குலம் குடத்தில் வைத்த விளக்கு போல நின்று பிரகாசமாக அருமையாக எரிந்து கொண்டே ஒளிமயமான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை தருகின்ற வைகுண்ட ஏகாதசி கிடைக்கவே கிடைக்காது. வைகுண்டவாச பெருமாள் என்று ஒரு பெருமாளே இருக்கார். திருவாரூர் கொடவாசல் ரோட்டிலே மணக்கால் ஐயம்பேட்டை என்று சொல்கின்ற இடத்திலே ராப்பட்டீஸ்வரம் செல்லும் பக்கத்திலே வைகுண்டவாச பெருமாள். இப்படி பூலோக வைகுண்டம் என்று உப்பிலியப்பன் கோயிலை சொல்லுவார்கள். நாச்சியார் கோவில், சரணாத பெருமாள் கோயில், இப்படி பக்தவச்சல பெருமாள் கோயில் ஒரே வரிசையில் பல. நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாள், கண்ணிறைந்த பெருமாள் மலையடிப்பட்டி, இப்படி என திருச்சி நாச்சியார் கோவில் அழகிய மணவாளன், இப்படி பொன்பேத்திலே ஸ்ரீதேவி பூதேவி, சொர்ண ஸ்ரீதேவி, சொர்ண பூதேவி, இப்படி பொன்பேத்தி ஆவுடையார் கோயில் அருகிலே புதுக்கோட்டை ஆவுடையார் கோயிலுக்கு பருகிலே இன்னும் பல ஆலயங்கள், பல 100 பல 1000 ஆலயங்கள் சொல்ல முடியும். ஏன் திருப்பதி ஏழுமலையானுக்கும் வைகுண்டனான் வாசல் திறக்கப்படும். இப்படி பல இடங்களிலே நீங்கள் நாளைக்கு வியாழக்கிழமை இரவு முதல் உறங்காமல் இருந்து பெருமாளை சேவித்து துவாதசி முடிந்த பிறகு நீங்கள் நெல்லிக்காய் அகத்திக்கீரையுடன் உணவை ஏற்கலாம். இது அவரவர்கள் குலம், அவருடைய தர்மசாஸ்திரத்திலே சொல்லப்பட்டதை நீங்கள் பின்பற்றுவதும் உத்தமம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.